சூப்பரான கோழி ரசம். ஒரு சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுட்டு, தட்டி வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலைய போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இதில தட்டி வச்ச இஞ்சி பூண்டையும் போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா எலும்பு பீஸான சிக்கன் எடுத்து இதில போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதில கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. சீரகத்தூள் போட்டுக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. நல்லா தாராளமா பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும், பச்சை மிளகாவையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தாராளமா தண்ணி ஊத்திட்டு, தேவையான உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும், கொத்தமல்லியும் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி நல்லா சுட சுடன்னு சாதத்தில போட்டு, இந்த கிளைமேட்டுக்கு இத சாப்பிட்டு பாருங்க. உங்க தொண்டைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு நாங்க சைட் டிஷ்ஷா ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் நாங்க வச்சு சாப்பிடுறோம். நீங்களும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.